வணக்கம். பங்குச்சந்தையில ஜெயிக்கிறதுக்கு எந்த ஸ்டாக்க வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் எந்த ஸ்டாக்க வாங்கவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இத சொன்னது யாருன்னா நம்ம லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் தான். இன்னைக்கு அவர் சொன்னபடி பெரிய நஷ்டங்களை தவிர்த்து எப்படி ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறலான்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்டோ இல்ல நியூஸ்லயோ ஒரு ஸ்டாக் டிப் கேக்குறீங்க. மச்சான், இந்த ஸ்டாக் ராக்கெட் மாதிரி போக போகுதுன்னு சொல்றாங்க. உடனே நமக்குள்ள ஒரு ஆசை வரும், அடடா இதுதான் நம்மள பணக்காரனாக்க போற சான்ஸ்னு. ஆனா உண்மையில அந்த ஆசை தான் நம்மள பெரிய ஆபத்துல மாட்டிவிடும், இல்லையா? பாருங்க, இன்வெஸ்டிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி. ஜெயிக்கிறதுக்கு நிறைய ரன் அடிக்கிறத விட அவுட் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். பீட்டர் லிஞ்ச் அதான் சொல்றார். பெரிய லாபம் பார்க்கறது ரெண்டாவது விஷயம், முதல்ல பெரிய நஷ்டம் வராம பாத்துக்கணும். இதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ எந்த மாதிரி பங்குகளை பார்த்தா நாம உஷாராகணும்? பீட்டர் லிஞ்ச் ஒரு 6 வகை பங்குகளை லிஸ்ட் போடுறார். வாங்க அதை ஒண்ணா பார்க்கலாம். இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல தி ஹாட் ஸ்டாக்ஸ், அதாவது மார்க்கெட்ல பயங்கரமா பேசப்படுற பங்குகள். எங்க பார்த்தாலும் எல்லார் வாயிலும் இதோட பேரை தான் கேட்க முடியும். பொதுவா ரொம்ப வேகமா வளர்ற ஒரு புது இண்டஸ்ட்ரியில இருந்து தான் இந்த மாதிரி பங்குகள் வரும். இங்க என்ன பிரச்சனைனா, அந்த கம்பெனியோட உண்மையான லாபத்தையோ வருமானத்தையோ பார்த்து விலை ஏறாது. வெறும் விளம்பரத்தையும் இது பெரிய ஆளாகுங்கிற நம்பிக்கையும் வச்சுதான் விலை ராக்கெட் வேகத்துல போகும். இது ஒரு பலூன் மாதிரி, எப்ப வேணாலும் டப்புன்னு வெடிச்சிடலாம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் தான் ஹோம் ஷாப்பிங் நெட்வொர்க். இந்த சார்ட்டப்ப பாருங்களேன். வெறும் 16 மாசத்துல ஸ்டாக் விலை $3 இருந்து $47 போயிருக்கு. நினைச்சு பார்க்க முடியுதா? ஆனா அந்த உச்சத்துல இருந்தப்போ அந்த கம்பெனி அந்த அளவுக்கு லாபம் சம்பாதிச்சுதா? இல்லவே இல்ல. அந்த ஹைப் எல்லாம் முடிஞ்சதும் போன வேகத்திலேயே கீழே விழுந்துருச்சு. இதுதான் ஹாட் ஸ்டாக்ஸ்ல இருக்கிற பெரிய ஆபத்து. இப்ப பாருங்க, ஒரு புது இண்டஸ்ட்ரி வளர்ந்துன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு டிஸ்க் டிரைவ்ஸ். ஆரம்பத்துல பயங்கர வளர்ச்சி. இத பார்த்து ஓஹோ இங்க நல்லா காசு பார்க்கலாம் போலன்னு நூத்துக்கணக்கான புது கம்பெனிங்க உள்ள வந்துரும். அப்போ என்ன ஆகும்? போட்டி அதிகமாகி விலையெல்லாம் குறைஞ்சு கடைசியில யாருக்குமே லாபம் இல்லாத நிலைமை வந்துரும். ஆரம்பத்துல இருந்த வாக்குறுதிக்கும் கடைசியில நடக்கிற யதார்த்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது த நெக்ஸ்ட் பிக் திங். ஒரு கம்பெனிய அடுத்த ஐபிஎம், அடுத்த மெக்டானல்ட்ஸ்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. ஒரு பெரிய வெற்றிகரமான கம்பெனியோட வாரிசு மாதிரி ஒரு புது கம்பெனியை முன்னிறுத்துவாங்க. பீட்டர் லிஞ்ச் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. எப்படி ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தரை அடுத்த சச்சின் டெண்டுல்கர்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனா இன்னொரு சச்சின் வர்றது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் இன்னொரு ஐபிஎம் உருவாகிறதும். அந்த ஒரிஜினல் கம்பெனியோட வெற்றியை அப்படியே காப்பி அடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அதனால இந்த மாதிரி பட்டப்பேரை கேட்டு ஏமாந்துடாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ரிஸ்கி டைவர்சிஃபிகேஷன். இது என்னன்னா, நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தனக்கு சம்பந்தமே இல்லாத புரியாத ஒரு புது பிசினஸ்ல போய் பணத்தை போடுறது. இது ஒரு பெரிய தப்பு. இதுக்கு பீட்டர் லிஞ்ச் வச்ச பேரை தான் டைவர்சிஃபிகேஷன். அதாவது டைவர்சிஃபிகேஷன் பண்ண போய் நிலைமைய வர்ஸ் ஆக்கிடுறது. கையில காசு அதிகமா இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம சம்பந்தம் இல்லாம எல்லா கம்பெனியும் வாங்கி குவிக்கிறது தான் இது. கடைசியில இது கம்பெனியோட மதிப்பையும் பங்கு விலையையும் சேர்த்தே காலி பண்ணிடும். இந்த சார்ட்டை பாருங்க, இது ஒரு பக்கா உதாரணம். மெல்வில், ஜெனஸ்கோ ரெண்டுமே ஷூ கம்பெனி தான். மேல போற கோடு மெல்வில் கம்பெனியோடது. அவங்க என்ன பண்ணாங்க? தங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஷூ சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல மட்டுமே முதலீடு செஞ்சாங்க. ரிசல்ட், ஸ்டாக் விலை எங்கேயோ போயிடுச்சு. ஆனா இந்த கீழே போற ஜெனஸ்கோவோட கோட்டை பாருங்க. அவங்க சம்பந்தமே இல்லாம துணிக்கடை, நகைக்கடைன்னு எல்லாத்துலயும் பணத்தை போட்டாங்க. என்ன ஆச்சு? பங்கு விலை பாதாளத்துக்கு போயிடுச்சு. இதுதான் டைவர்சிஃபிகேஷனோட நேரடி விளைவு. 4வது வகை த விஸ்பர் ஸ்டாக்ஸ், அதாவது கிசுகிசு பங்குகள். இந்த கம்பெனிங்க கிட்ட லாபம் வருமானம்னு எதுவுமே இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கும், அது ஒரு சூப்பரான கதை. நாங்க உலகத்தையே மாத்த போறோம், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு காதுல பூ சுத்துவாங்க. பொதுவா இந்த மாதிரி கம்பெனிங்க எப்படி இருக்கும்னா, ஒரு புரட்சிகரமான மருந்து கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. இல்லனா ரொம்ப ஹைடெக்கான யாருக்கும் புரியாத ஒரு டெக்னாலஜி பத்தி பேசுவாங்க. சுருக்கமா சொன்னா, வருமானத்தை நம்பி இல்ல, வெறும் நம்பிக்கையை மட்டும் நம்பி ஓடுற கம்பெனி இது. கதை நல்லா இருக்கும், ஆனா கணக்கு பார்க்க பிஇ ரேஷியோவே இருக்காது. இதுக்கு பீட்டர் லிஞ்ச் ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுக்கறாரு. ஒருவேளை அந்த கம்பெனி சொல்றது உண்மையிலே நடக்க போகுதுன்னா அது அடுத்த வருஷமும் நல்ல முதலீடா தான் இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் நல்ல முதலீடா தான் இருக்கும். அப்புறம் ஏன் இப்ப அவசரப்படணும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவங்க உண்மையிலே லாபம் சம்பாதிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா வாங்கலாமே. அவசரமே தேவையில்லை. 5வதா நம்ம பார்க்க வேண்டியது ஆபத்தான மிடில்மேன். அதாவது ஒரு கம்பெனி தன்னோட மொத்த வருமானத்துக்கும் ஒரே ஒரு பெரிய கஸ்டமரை மட்டும் நம்பி இருக்கிறது. இது ரொம்பவே ரிஸ்க். உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனி தன்னோட மொத்த சேல்ஸ்ல 50% ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு மட்டும் பண்ணதும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெரிய கிளைண்ட் இனிமே உங்ககிட்ட இருந்து வாங்கலன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்?
இல்ல விலைய குறைங்க இல்லனா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னா என்ன ஆகும்? மொத்த கம்பெனி ஆடி போயிடும் இல்லையா? இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. கடைசியா 6வது வகை. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சில சமயம் ஒரு கம்பெனியோட பேரு ரொம்ப கவர்ச்சியா ஹைடெக்கா இருந்தாலே அது ஒரு ஆபத்துக்கான அறிகுறிங்கிறாரு பீட்டர் லிஞ்ச். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா ஒரு சுமாரான கம்பெனிக்கு ரொம்ப கவர்ச்சியான பேரை வச்சா முதலீட்டாளர்கள் ஏமாந்து போயிடுவாங்க. அட்வான்ஸ்டு, லீடிங் இல்லனா பேர்ல ஒரு எக்ஸ் எழுத்து இதெல்லாம் இருந்தா அது ஏதோ பெரிய டெக் கம்பெனின்னு ஒரு தப்பான எண்ணத்தை கொடுக்கும். ஆனா பேரு நல்லா இருந்தா மட்டும் போதுமா? பிசினஸ் நல்லா இருக்க வேண்டாமா? சரி, இவ்ளோ நேரம் எதையெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்துட்டோம். அப்போ ஒரு நல்ல கம்பெனிக்கு என்னதான் அடையாளம்? பீட்டர் லிஞ்ச் படி அது ரொம்ப சிம்பிள். நல்ல லாபம் சம்பாதிக்கணும், அவங்க பண்ற பிசினஸ் நமக்கு சிம்பிளா புரியணும், பெரிய போட்டி இருக்கக்கூடாது, சில சமயம் பேரு கூட ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா, போர் அடிக்கிற பேருள்ள கம்பெனிக்கு தான் பெரும்பாலும் நல்ல முதலீடுகளா இருக்கும். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட சூப்பரான கதைய வாங்குறீங்களா இல்ல ஒரு சூப்பரான பிசினஸ வாங்குறீங்களா? அடுத்த தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. நீங்க கதையால ஈர்க்கப்படுறீங்களா இல்ல கம்பெனியோட உண்மையான பணத்தால ஈர்க்கப்படுறீங்களான்னு. இந்த ஒரு கேள்வி உங்களை நிறைய நஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தும். நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.